Hi, welcome you to learn English. English tenses மொத்தம் 12 tenses இருக்குது. அதில் simple present tense, present continuous tense இந்த ரெண்டு tenses பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ he, walk அப்படின்னு ரெண்டு வார்த்தைகள் கொடுத்தா அதை simple present tenseல சொல்ல தெரியணும். அதாவது ஒருத்தர் நடந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் present tenseல சொல்லணும். அட் தி சேம் டைம் present continuous tenseலையும் சொல்லணும். இங்கிலீஷில் பேசுகிறப்ப எழுதுகிறப்ப இங்கிலீஷில் இருக்கிற 12 டென்சஸுமே அட் அ டைம் யூஸ் பண்ண மாட்டோம். ஏதாவது ஒரு குறிப்பிட்டு ஒரு 4 டென்சஸை மட்டும் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அதில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கே இருக்கிற தமிழ் பேராகிராஃபை நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்ப சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இந்த ரெண்டு டென்சஸ் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்ன, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன, அது எப்பெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். Hi, welcome you to this channel Syntax. Spoken English videos, English grammar explanation videos எல்லாம் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். He comes, அவர் வருகிறார். It runs, இது ஓடுகிறது. கீழே இருக்கிற ரெண்டு வாக்கியங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. He is coming, it is running. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோடைய ஸ்ட்ரக்சர் என்னது? ஃபர்ஸ்ட் 2 sentences, he comes, it runs இந்த ரெண்டு வாக்கியங்களும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. கீழே இருக்கிற ரெண்டு வாக்கியங்களும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது. ஏன்னா அதில் ஐஎன்ஜி இருக்குது. இஸ் கம்மிங், இஸ் ரன்னிங். ஸோ ஐஎன்ஜி ஆட் ஆகிருக்கிறதுனால இது கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இஸ் இருக்கிறதுனால இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மேலே இருக்கிற ரெண்டு வாக்கியங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஹீ, ஷீ, இட் இந்த மாதிரி சிங்குலர் சப்ஜெக்ட், அதாவது ஒரு வாக்கியத்தில் ஃபர்ஸ்ட் வர்றது சப்ஜெக்ட். ஓகே, அது சிங்குலர் ஒருமையாக இருந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணுவோம். அதாவது சிங்குலராக இருந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணுவோம். ஹீ கம்ஸ், ஷீ ஈட்ஸ், ஸ்டூடெண்ட் ரீட்ஸ். இந்த ஸ்டூடெண்ட் அப்படின்னா மாணவன், ஒரு மாணவன். ஓகே, இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட முக்கியமான ரூல். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் எழுதுறீங்க அப்படின்னாலே இந்த ரூலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஓகே, சப்ஜெக்ட் ஒருமையாக இருந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணுவோம். பன்மையாக இருந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ண தேவையில்லை. வி கம், தே ஈட், ஸ்டூடெண்ட்ஸ் ரீடு. இந்த மாதிரி டைரெக்டாக அந்த வேர்பை எழுதிடலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட முக்கியமான ரூலை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ அதை எப்போல்லாம் அப்ளை பண்ணணும்? ஓகே, நிகழ்காலம். ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா நிகழ்காலம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை எப்போ அப்ளை பண்ண போகிறோம்? தற்போது நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வு. அதை விட வழக்கமாக நடக்கும் நிகழ்வு, உலக உண்மைகள். இந்த ரெண்டுக்கு கண்டிப்பாக சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ தற்போது நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வு அதை கூட நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லலாம். அது நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்குறப்போ உங்களுக்கு அது புரியும். இப்போ வழக்கமாக நடக்கிற நிகழ்வை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். அவர் எப்போவும் காலேஜுக்கு 9 o'clock போவார். ஹி கோஸ் டு காலேஜ் அட் 9 AM அப்படின்னா அவர் எப்போவும் 9 o'clock காலேஜுக்கு போவார் அப்படின்னு அர்த்தம். தே பப்ளிஷ் த ரிசல்ட் எவ்ரி சாட்டர்டே, ஒவ்வொரு சாட்டர்டேயும் அவங்க ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. உலகம் பூரா அக்செப்ட் பண்ணப்பட்ட உண்மை, த தாஜ்மஹால் இஸ் பியூட்டிஃபுல். ஓகே, தாஜ்மஹால் அழகானது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும், வேறு டென்ஸில் சொல்லக்கூடாது. ஓகே, த சீ இஸ் ப்ளூ, கடல் நீல நிறமானது. ஸோ எப்போவுமே கடல் நீல நிறம் தான். அதனால் அதை ப்ரெசன்ட் டென்ஸில் தான், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை விட அதிகமாக யூஸ் ஆகிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதை எப்போ பயன்படுத்துகிறோம்? ஒரு செயல் நிகழ்காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு, அது இன்னும் முடியல அப்படின்னா அதை சொல்கிறப்ப ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோடைய ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கிறணும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோடைய ஸ்ட்ரக்சரை இப்போ தான் நம்ம பார்த்தோம். அதாவது ஒரு சென்டென்ஸை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எழுத போகிறோம் அப்படின்னா சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். ஹீ ரன்ஸ். ஓகே, த பாய் ஈட்ஸ் இந்த மாதிரி வேர்போட எஸ் ஆட் பண்ணுவோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோடைய ஸ்ட்ரக்சர் என்னது? இஸ் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, அதே மாதிரி ஆர் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ இஸ் ஒருமை, ஆர் பன்மை. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஓகே, தே ஆர் வாட்சிங், அவர்கள் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். ஹீ இஸ் ரைட்டிங், அவர் எழுதி கொண்டிருக்கிறார். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரன்னிங், மாணவர்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றனர். பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளையிங், பறவைகள் பறந்து கொண்டிருக்கின்றன. எல்லாத்துலேயும் பாருங்கள், அந்த இஸ் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி சிங்குலருக்கு வந்திருக்கும். ஆர் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ப்ளூரல் பன்மைக்கு வந்திருக்கும். இப்போ இங்கே இருக்கிற தமிழ் பேராகிராஃபை ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா நீங்கள் கரெக்டாக அந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸையும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸையும் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதை நீங்கள் வாட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு முன்னாடி
இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸ் மாதிரியே நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள். ட்ரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இங்கே 2 வார்த்தைகள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஹீ, வாக். ஓகே, அதை நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி சொல்லணும், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி சொல்லணும். அதே மாதிரி கீழே 2 தமிழ் வார்த்தைகள் கொடுத்துருக்கேன். அவர்கள், பாடுதல் அப்படிங்கிற அந்த செயல். ஸோ இதை வச்சு நீங்கள் இந்த 2 வார்த்தைகளை வச்சு இங்கிலீஷில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும், ஈஸியாக பண்ண முடியும். ஓகே, நீங்கள் 2 டென்சஸ்லேயே தான் பண்ண போகிறீங்க, அதனால் ஈஸியாக பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுடைய முக்கியமான ரூலை நம்ம அப்ளை பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ ஹீ, வாக், இந்த 2 வார்த்தைகள் இருக்குது. ஹீ வாக்ஸ். ஓகே, அந்த ஹீ வந்திருக்கிறதுனால வாக்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சென்டென்ஸ். ஹீ இஸ் வாக்கிங். ஸோ ஐஎன்ஜி இருக்குது, இஸ் இருக்குது, அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அவர்கள் பாடுதல். அந்த பாடுதல்ங்கிறது ஒரு செயல். அந்த செயல் வேர்பாக சொல்கிறப்ப எப்படி சொல்லணும்? சிங். தே சிங். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இங்கே பன்மை தே இருக்கிறதுனால வேர்போட எஸ் ஆட் ஆகலை. ஓகே, அதுவே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்கிறப்ப தே ஆர் சிங்கிங். ஓகே, ஸோ ஹீ இஸ் வாக்கிங், தே ஆர் சிங்கிங். ஹீ வாக்ஸ், தே சிங். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ நீங்கள் இந்த தமிழ் பேராகிராஃபை ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம 2 டென்சஸ் மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த 2 டென்சஸை மட்டும்தான் இந்த பேராகிராஃபில் அப்ளை பண்ண முடியும். வேறு ஏதாவது அப்ளை பண்ண முடியுதான்னு பாருங்களேன். அதில் இருக்கிற வாக்கியங்களை ரீட் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது பண்ண முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். தென் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். ஸோ அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கு, நிகழ்காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. எ டீச்சர் இஸ் டீச்சிங் லெசன். அவர் ஒரு அறிவியல் ஆசிரியர். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஹீ இஸ் அ சயின்ஸ் டீச்சர். ஓகே, இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அவர் ஒரு சோதனையை விவரித்து கொண்டிருக்கிறார். ஹீ இஸ் எக்ஸ்பிளைனிங் அன் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பிளைனிங் ஐஎன்ஜி வந்திருக்கா, அது ப்ராக்ரெசிவ், அதாவது கண்டினியூஸ் ஃபார்ம். ஹீ ஆல்வேஸ் எக்ஸ்பிளைன்ஸ் கிளியர்லி. எப்போவும் ரெகுலராக நடக்கிற ஒரு ஆக்டிவிட்டி, அதை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லியிருக்கோம். அவர் எப்போவுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஹீ ஆல்வேஸ் எக்ஸ்பிளைன்ஸ் கிளியர்லி. ஓகே, ஸோ பொதுவான கருத்துக்கள், யூஸ்வலாக ரெகுலராக நடக்கிற விஷயங்களை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறோம். ஒரு நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்கிறோம். இந்த சேனலில் டென்சஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் இருக்கிற வீடியோஸ் பாருங்கள். இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன் நிறையா டென்சஸ்க்கு. ஓகே, அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.